Hey everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிவிஷன் தான் பார்க்க போறோம். இல்ல எனக்கு டிவிஷன்னாலே பயம். 2 டிஜிட் நம்பர் கூட என்னால டிவைட் பண்ண தெரியாது. 3 டிஜிட் நம்பர் டிவைட் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஈஸியா எப்படி டிவைட் பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். So let us take any 2 digit number. 99 is the biggest 2 digit number, right? So இந்த 99 எப்படி 7 ஆல டிவைட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So 99 is a dividend and 7 is a divisor. Okay, so எல்லாருக்குமே 10, 5, second table எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். So இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிவிஷனை பண்ண போறோம். So 99, 7. So dividend, divisor. Then இது வந்து 7th table, right? So 10 sevens are 70. Okay. 7 5s are 35. 7 2s are 14. இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே நமக்கு தெரிய வேணாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 99. ஸோ விச் இஸ் வெரி நியர் டு 70. அதெல்லாம் கம்மி. ஸோ நம்ம 10 7s are 70 எடுத்துக்கலாம். ரைட் சைடு தான் எழுதணும். ஓகே, ஸோ 70. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம், அப்படிதானே? 9 ரிமைண்டர் 2. இனி பார்த்தாங்கன்னா 70 எடுக்க முடியாது, 35 எடுக்க முடியாது. எதுதான் பாசிபிள்? 14. ஸோ அதை எடுத்துக்கலாமா? 2 7s are 14. இனி என்ன? நார்மல் சப்ராக்ஷன் தான். 5 1 15. 70 எடுக்க முடியுமா? முடியாது. 35 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ 14. ஓகே, ஸோ ரிமைண்டர் 1. அப்போ கோஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட் வரலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடில் உள்ள நம்பர்ஸ் தான் கோஷியன்ட். 10 plus 2 plus 2 is equal to 14. So quotient is equal to 14. And what about the remainder? 1. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது சில பேருக்கு என்ன தோணலாம், இது கரெக்டான எப்படி செக் பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே, அப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னா இந்த கோஷியன்ட்டை 7 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 14 into 7 equal to இந்த நம்பர் கிடைக்கணும். ஓகே, 4 7s are 28 to 90. 177 98. 98 தான் கிடைச்சிருக்கு. பட் ஹியர் dividend என்னது? 99. We need 99. So you remainder மறந்துடக்கூடாது. So you have to add this one with the remainder. Then you will get the dividend. Okay, dividend கிடைச்சிடும். So this is the way you have to check whether your answer is correct or not. Okay, next 3 digit numberல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Okay, let's just take any 3 digit number. 289 divided by 6 பார்த்துடலாமா? 289. We are following the same thing. Okay, so 10th table, 5th table, second table. 60. 6 10s are 60, 6 5s are 30, 6 2s are 12. Okay. So இதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கலாம். 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கிட்டா 60 எடுக்க முடியாது, 30 எடுக்க முடியாது. செகண்ட் டேபிள் தான் எடுக்கணும். 6 2s are 12. ஓகே, பட் இங்க வந்து ஒரு நம்பர் இருக்கனால you have to add 0. இங்க 0 ஆட் பண்ணா இங்கேயே ஆட் பண்ணலாம். கிளியர்? இனி நார்மல் சப்ராக்ஷன் 9 6 1. நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர். 16 எடுக்கலாம் because 2 16 is 12. So 2 16s are 12, which is very near, right? So இங்க என்ன போடணும்? 2 6 are 12. The same thing, இங்க நம்பர் இருக்கனால you have to add 0. Okay, இங்க 0 போட்டா இங்கேயும் 0 போடணும். Next 9 4 49. Next 49 is very near to 30. Okay, 30 எடுத்துக்கலாம்ல because 60 வந்து bigger number, so you can choose 30. 5 6 are 30, right? 30. இந்த 9 எடுத்துக்கலாம். 90. Next second table. Okay, so second table 2 6 are 12. Remainder என்ன வரும்? 7. Okay, 7. நீ ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணிடலாம். So this is remainder. Quotient எப்படி கால்குலேட் பண்றது? 20 plus 5 plus 2 7 47. செக் பண்ணி பார்த்துடலாமா? 47 into 6. 6 7s are 42. 6 4s are 24, 28. But our dividend is 289. Don't leave the remainder. As I said before, don't leave the remainder. So you have to add this remainder with this quotient. Then you will get the dividend. 289. Clear? So this is the easiest way to divide
any 2-digit number and 3-digit number with a single digit number. Okay, clear? இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you in the next video. Bye.